அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில்தான் தமிழகத்தின் இருண்ட ஆட்சி என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சென்னையில் பெருமளவில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் செய்து முடிக்கப்பட்டதால் தான் மழைநீர் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில்தான் தமிழகத்தின் இருண்ட ஆட்சி என்று சாடினார். மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மேற்கொள்ளும் பொழுது முறையாக தடுப்புகள் வைத்து அந்த தடுப்புகளில் எப்பொழுது பணிகள் தொடங்கப்பட்டது, எப்போது பணிகள் முடிவு பெற்றுள்ளது என்பது உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற வேண்டும் என ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் 2375 கோடி ரூபாய் செலவில் புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று முடிந்தது. அது மட்டுமல்லாது ஒரு 510 கோடி செலவில் 151 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவளம் பேசின் திட்டம் ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் இப்படி ஏராளமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் பெய்த பெருமழையிலிருந்து மாநகர மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிற வகையிலான நிலை ஏற்பட்டது. ஒப்பந்தக்காரர்களுக்கு இங்கேயும் இந்த பணி தொடங்கப்படுகிறது. இங்கே கூட ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு செய்தி, கால்வாய் தோண்டும் போது இந்த கால்வாய் இந்த காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு காலத்திற்குள் முடிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான தடுப்பு வேலைகள் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர்கள் அதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்.